அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 27 நட்சத்திரங்களை குறித்து பார்க்கலாம். அதாவது நட்சத்திரத்தின் குணம் என்ன, நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பிளஸ் மைனஸ் என்னென்ன, உங்கள் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரக்காரர்கள் யார் யார், நட்சத்திரத்திற்கு உரிய மலர்கள், விருட்சங்கள், தெய்வங்கள், வண்ணங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்படி என்றால் நட்சத்திரம் என்ன? அதுதான் நம் மூளை. நம் வாழ்வில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் ராசியால் நடக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் நம் வாழ்வில் செயல்கள் அனைத்திற்கும் காரணம். ஒரே ராசியில் பிறந்த 2 பேர், ஆனால் அவர்களுக்கு மாறுபட்ட பலன்களும் நன்மைகளும் தீமைகளும் செல்வங்களும் இருப்பது ஏன்? ஒரு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதமும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை கொண்டவை. இந்த நட்சத்திரமானது தன் குணங்களுடன் ராசியின் குணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டு பலன்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. ஆக நட்சத்திரங்களே மிக முக்கியம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களின் தன்மை, அதன் தனித்துவம், நட்சத்திரங்களுக்கு உரிய சிறப்புகள், நட்சத்திரத்தில் பிறந்த போற்றுதலுக்கு உரியவர்கள், நட்சத்திரத்திற்கு உரிய நண்பர்கள், உதவுவர்கள், கணவன் அல்லது மனைவி, நட்சத்திரக்காரர் எந்த திசையில் இருப்பார், நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், நட்சத்திரத்திற்கு உரியவர்களின் வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு இருக்குமா, அவர்களின் ஆதரவு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும், குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களின் குலதெய்வம், நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறம், விருப்பமான உணவு, இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட எண், யோகம் தரும் ரத்தினங்கள், நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம், நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலை, அவர்களின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நட்சத்திரங்களுக்கு சில பொது விஷயங்கள் குறித்து பார்ப்போம். இதுதான் ஆரம்பம். பொது விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் தனித்தனி குணாசியங்களை புரிந்து கொள்ள முடியும். 27 நட்சத்திரங்களில் 27வது நட்சத்திரம் ரேவதி. இதன் அதிபதி புதன். வீட்டில் கிணறு இருக்கும். வயதானாலும் இளமை குறையாது. குற்றத்தை கண்டுபிடிப்பர் அல்லது அடுத்தவருக்கு ஆலோசனை வழங்குவார். மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கும் நட்சத்திரம் அல்லது பெறும். முதலீடு இல்லா தொழில் செய்ய சிறப்பு. கனத்த இதயத்துடன் திருமண வாழ்வு. தந்தை மேல் பிரியம் அதிகம் உண்டு. மரம் செடி கொடி வளர்க்க ஆசை இருக்கும். அடிக்கடி பள்ளி மாறுவார். குடும்பத்தில் துர்மரணம் ஏற்பட்டிருக்கும். டியூஷன் படிப்பர். தந்தைக்கு இருதாரம் உண்டு. இவர்களை 2 பேரில் அழைப்பார்கள். இதன் அதிதேவதை பூசா. இதன் அதிபதி புதன். பூசா என்றால் சனி பகவானின் தன்மை கொண்டவர். சிரித்த முகம் பெற்றிருப்பர். அதிகம் பேசுவார்கள். சிரிக்கும் டால்பின் படம் வைக்க நன்மை தரும். தோஷமுள்ள கிரகம் செவ்வாய். இளம் வயதில் சனி தொல்லை இருக்கும். தந்தையின் உடல் பிறப்புகளால் தொல்லைகள் உண்டு. கழுவுகின்ற மீனில் நழுவக்கூடியவர். ஏமாறும் நட்சத்திரம். எப்படியாவது எதிலும் சாதிக்கக்கூடியவர்கள். சமூக சேவை செய்யும் அமைப்புகளிலும் அரசியலிலும் ஈடுபாடு சாதனை படைத்தவர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பார். சுத்தமாக இருக்க மாட்டார்கள். நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் பாதிப்பு உண்டு. பழி பாவத்திற்கு பயந்தவர்கள். சளி, ஆஸ்துமா தொந்தரவு இருக்கும். லயன்ஸ் ரோட்டரி உள்ளிட்ட பல கிளப்புகளில் பெரிய பதவியை வகிப்பார். உடன் பிறந்தவர்களுக்காக பூர்வீக சொத்தை கூட விட்டு கொடுப்பார். இவர்கள் மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும். இவர்களில் பலர் அரங்காவலர், அமைச்சராக இருப்பார். நோயுற்றால் தாங்க மாட்டார்கள். அறிவு ஞானம் 2ம் உண்டு. காசு புழங்கும் இடத்தில் பணி புரிவார். மற்றவர் அபிப்பிராயம் பற்றி கவலை கொள்ளாது. கணீர் கணீர் என பேசுவார்கள். பயணத்தில் விருப்பம் உண்டு. எதை பேசணும், எதை மறைக்க வேண்டும் என்று தெரியாது. தேவையற்றதை பேசி நேரத்தை வீணடிக்க மாட்டார். உறவினரை விட அந்நியரிடம் அதிகம் பழகுவார். ஆசிரியர், அரசாங்க வேலை பார்க்கும் குணம். யாரையும் நம்ப மாட்டார். நம்பினால் அவர்களை விட்டு பிரிய மாட்டார். வழிபட வேண்டிய திருக்கோவில் அருள்மிகு கைலாசநாத திருக்கோவில். இருப்பிடம் திருச்சியிலிருந்து முசிறி 40 கிலோமீட்டர் சென்று அங்கிருந்து வேறு பஸ்களில் தாத்தையங்கார்பேட்டை 21 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காரக்குடி என்னுமிடத்தில் உள்ளது. அடுத்தவர்களுக்கு உதவும் எண்ணம் இருக்கும். பரம்பரைக்கு ஆங்கில மருத்துவம் சேராது. இவர்களுக்கு கற்பூரம் மிளகாய் சுற்றி போடக்கூடாது.
ராவணன் வீர அபிமன்யு வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரை வீரன் மாசாணியம்மன் பிறந்த நட்சத்திரம். சனி பிறந்த நட்சத்திரம். ஆரம்பம் நன்றாக இருக்கும், முடிவு சொதப்பலாக இருக்கும். காவல் தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நன்மை. ஓம் சம் சனை சரணாய நமக என்ற மந்திரத்தை ஜெபிப்பது நன்மை. வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் மாசாணியம்மன் திருநள்ளாறு வழிபாடு நன்மை. அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படலாம். செவ்வாயின் தோஷம் பெற்றதால் உடல் ஆரோக்கியம், வேலைவாய்ப்பு, வருமானம் பாதிக்கும். நரம்பு சம்பந்தமான, உஷ்ணம் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான, காது பல் சம்பந்தமான நோய் வரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும். விபத்து உண்டு. பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள். பெண்கள் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருப்பர். உறவுகளிடம் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அரவணைக்கும் தன்மை இவர்களுக்கு குறைவு. புதிய புதிய எண்ணங்கள் கொண்டவர். மற்றவர்களை சுலபமாக எடை போடுவர். இவர்கள் வெந்நீரில் குளியல், ஆங்கில மருத்துவம் தவிர்ப்பது நன்மை. உஷ்ணமான உணவு பதார்த்தங்களை தவிர்க்கவும். எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு எடுப்பது நன்மை. பெண்கள் கணவரிடமும் சகோதரரிடமும் ஆகிய கண்டிப்பாக விவாதம் செய்யக்கூடாது. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு வர வாய்ப்புள்ளது. பெருமாள், துர்க்கை, முருகன் வழிபாடு நன்மை அளிக்கும். மீனாட்சி அருள் பெற்ற நட்சத்திரம். ஆராய்ச்சி எண்ணம் கொண்ட நட்சத்திரம். இவர்கள் டாக்டர் பட்டம் பெறும் வல்லுநராக இருப்பர். ஆண்கள் அதிக கல்வி கற்றவராகவும் வித்தை தெரிந்தவராகவும் இருப்பார்கள். கடைசி வரை கல்வி கற்க ஆர்வம் இருக்கும். கூட்டத்தின் தலைவனாக செயல்படும் ஆற்றல் கொண்டவர். உடம்பில் கால்களையும் பாதங்களையும் ஆளுமை செய்கிறது. உருவம் ஓடம். மனைவி பிள்ளைகள் மீது பாசம் அதிகம். வம்சத்தில் மனவளர்ச்சி குன்றியவர் இருப்பர். ரகசியம் காக்க மாட்டார்கள். வானிலை ஜோதிடம் ஆர்வம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கார உறவை பிரிந்து வாழ்வார்கள். குடும்பத்தில் ஜோதிடர் இருப்பர். ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உண்டு. ஓவியர், கலைஞர், கவிஞர், கடிகாரம் தொடர்பான வேலைகள், மேஜிக், கட்டுமானத்துறை, விமான பணி, ஜோதிடர், ஆசிரமம் தொடர்பான வேலை நன்மை தரும். வாழ்க்கை துணை பிடிவாத குணம் கொண்டவர். குழப்பங்கள் அதிகம் உண்டு. குடிப்பழக்கம் இவர்களுக்கு உண்டு. பணம் முதலீடு செய்ய உகந்த நட்சத்திரம். இவர்கள் மீன் சாப்பிடக்கூடாது. இந்த நட்சத்திர நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய பணம் கையில் தங்கும். மதுரை மீனாட்சி வழிபாடு நன்மை உண்டாக்கும். பச்சரிசி மாவு தானம், தேங்காய், இளநீர் தானம், மஞ்சள் கலந்த நீரை மரத்திற்கு ஊற்றுவது நன்மை. முதல் 3 பாதத்தில் பிறந்தால் சிறிதளவு தோஷம். 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தையின் தந்தைக்கு தோஷம். பரிகாரம்: பொன்னாலான பசு உருவம் தானம். புதன்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று வழிபட நன்மை. புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பசு மாட்டிற்கு ஊற வைத்த பச்சை பயிறு தானம் செய்வது நன்மை. டாக்குமெண்டேஷன் ஃபெயிலியர் வரும் இவர்களுக்கு. யானை வழிபாடு. யானைக்கு உணவு கொடுப்பது, யானை படம் வரைவது நன்மை. இவர்கள் எப்போதும் குருவை நிந்திக்க கூடாது. இவர்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். கேன்சர் சம்பந்தமான, தோல் சம்பந்தமான நோய் வரும். தாமிர பாத்திரத்தில் நீர் அருந்துவது நன்மை. கருக்கலைப்பு செய்யக்கூடாது. யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. கோவிலுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர் அபிஷேகம் செய்வது நன்மை. வெட்டிவேர் ஊற வைத்த நீரை பருக வேண்டும். இவர்கள் சமூக நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இயற்கை மருத்துவம் கடைபிடிப்பது நன்மை தரும். மீன் போன்ற கண்களை உடையவர். தவறை சுட்டிக்காட்டினால் ஏற்க மாட்டார்கள். கனவு தொல்லை உண்டு. வாசனை பொருட்களை உபயோகிப்பார்கள். உவர்ப்பு சுவையை விரும்புவர். சந்தேக புத்தி உள்ளவர். சேரக்கூடாத நட்சத்திரம் மகம். ரேவதி நட்சத்திர நாளில் அடுத்தவர்களுக்கு பொருளை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. நடுத்தர உயரம், சற்று பருமனான சரீரம், தோல் சற்று வலுவுடன் இருக்கும். உடலில் ஒருவித நறுமணம் வீசும். உடலில் இடது பக்க மருவும் தோளில் வடுவும் காணப்படும். மழை, வெள்ளம், இடி, நெருப்பு இவைகளில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தேதிகள் 5, 8, 14, 17, 23, 26. அதிர்ஷ்ட நட்சத்திரம் கேட்டை, மூலம், போராடம். அதிர்ஷ்டமில்லா நட்சத்திரம் சுவாதி, விசாகம், அனுஷம். அதிர்ஷ்டக்கல் வைரம், மரகத பச்சை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், லேசான நிறம். பொருந்தாத நிறம் கருப்பு, பச்சை, ஆழ்ந்த அடர்வண்ணம் ஆகாது. வழிபட வேண்டிய தெய்வம் இஷ்ட தெய்வம் கூடல் மாநகர் பெருமாள் வழிபாடு நன்மை. பித்தளை பாத்திரம் உபயோகிக்க நன்மை. சிட்டுக்குருவி, பூனை, கிளி வளர்ப்பது நன்மை உண்டாக்கும். திங்கட்கிழமை கருட தரிசனம் நன்மை. பால் பண்ணை சென்று வருவதாலும், ஆசிரியர் வேதாந்திகளை சந்திப்பதாலும், பூமியில் பாதம் படும்படி நடப்பதாலும் இவர்கள் சக்தி பெருகி மனநிறைவு ஏற்படும்.
செல்வம் மிகுந்த நட்சத்திரம். உயிரின் பிறப்பையும் இறப்பையும் குறிப்பிடும் நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் உள்ளது. நவம்பர் மாதம் இரவு 12 மணிக்கு மேல் உச்சவானில் தலைக்கு மேல் பார்க்கலாம். நட்சத்திரங்கள் 32 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு ஆகும். சிவந்த நிறமுள்ள ஜென்ம மென்மை தன்மை கொண்ட பெண் நட்சத்திரம். வலதுபுறம் சுழன்று கொண்டு சமமான பார்வை கொண்ட நட்சத்திரம். கிருது மகரிஷியின் கோத்திரத்தை சார்ந்தது. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். திருமணத்திற்கு ஏற்ற நட்சத்திரம். பெண்களுக்கு கிருத்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் உத்திரம் அனுஷம் உத்திராட்டம் திருவோணம் அவிட்டம். பொருந்தாத நட்சத்திரம் மகம். சுந்தரானந்த சுவாமி சமாதி வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை. கடல் தோணி பரிசம் அது போன்ற பட்டங்கள் வீட்டில் இருக்கும். ராமர் பாதம் விஷ்ணு பாதம் இதை போன்று பாதம் வைத்து வழிபடுவது நன்மை. திமிங்கலம் மீன் படங்கள் வீட்டில் இருக்கும். கிணறு போர்வெல் உண்டு. கொய்யா வாழைப்பழம் உண்டு. அணில் வீட்டுக்கு வந்து செல்லும். சுரங்கம் நீலகிரி சுரங்கம் ரேவதி. மெட்டி கொலுசு ரேவதி. ஊற்று நீர் உடம்புக்கு நல்லது. நீர் ஓடம் பார்க்கிற தகுதி உண்டு. பூமியின் கீழ்ப்பகுதி. காக்காய் வலிப்பு காரகம் ரேவதி. குதிரையின் லாடம் வீட்டில் இருக்கும். மஞ்சள் நோட்டீஸ் திவாலாகுவது ரேவதி. கால் இடறுதல் ரேவதி. சிலை வைப்பதை ரேவதி சொல்லும். ஊரு விட்டு ஓடுவது ரேவதி. கால் மிதியடி அசோகமரம் ரேவதி. பாம்பு புற்றுக்களை ரேவதி சொல்லும். ராமேஸ்வரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரத்துடன் நட்பு கொண்ட கிரகங்கள் சூரியன் சுக்கிரன். பகை கொண்ட கிரகம் சந்திரன். சமமான கிரகம் செவ்வாய் குரு சனி. வணங்க வேண்டிய நவகிரகம் சனி பகவான் மற்றும் குரு பகவான். எடுத்த காரிய வெற்றியடையும் நட்சத்திர நாட்கள் அஸ்வினி மிருகசீரிஷம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை மூலம் உத்திரட்டாதி அவிட்டம் பூரட்டாதி. இந்த நாட்களில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி பெறும்.